கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு யோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மாறப்போகுதுங்க. பல்வேறான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்த நீங்கள் இனி வெற்றி மேலே வெற்றியாக உங்களுக்கு அமைய போகுது. நிதி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே சமூக அந்தஸ்து ரொம்ப உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்தது போல் நடக்க ஆரம்பிக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட சில சின்ன சின்ன செலவுகள், மறைமுக எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கடன் பிரச்சனைகளை தீர்க்க வேணும். சனி விலகும் காலம் அப்படிங்கிறதுனால தடைகள் நீங்கி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே செலவுகளை பொறுத்த வரைக்குமே பிப்ரவரி மாதத்தில் குருவின் சஞ்சாரத்தினால சில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இரவுல தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத முக்கியமாக நீங்கள் குறைச்சிக்கோங்க. எதிரிகள், மறைமுக எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யார்கிட்டையுமே நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய போகுது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தலை அப்படின்னா பெரிய பிரச்சனை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோங்க. நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஒரு கடினமான வேலையுமே உழைப்பின் மூலமாக செஞ்சு முடிக்கும் திறன் கொண்ட நம்மளுடைய கும்பராசிக்கார நேயர்களே, சனியை ராசிநாதாக கொண்டவங்க தாங்க நீங்கள். இந்த ஆண்டு பொதுவாகவே தீமைகள் இருக்குமானா கூட பாதிப்பு பெருசாக இருக்காது. சில நன்மைகள் சிறப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடல் நலம் பாதிக்கப்படலாம், குடும்ப நலம் பாதிக்காமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாங்க. மேலுமே நன்மைகளும் தீமைகளும் இருக்கும் ஒரு நிறைந்த ஆண்டாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் கூட நன்மைகள் சற்று தூக்கலாகவே உங்களுக்கு இருக்குது. பொருளாதார நிலையில் சரிவு ஏற்படாது. உடல் நலனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே நீங்கள் ஆயில் குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆயிலானது கூடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி நம்ம இப்போ ரெகுலராக இப்போ கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி மாற்றி மாற்றி எண்ணெய் யூஸ் பண்ணுறது உங்களுடைய உடலுக்கு சரிங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்லவங்க ஆசையை விரும்பி பெறுங்க. அன்றாட பணிகளுக்கு நீங்கள் இடையூறு இருக்காத ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சற்று மட்டுப்பட வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க ஆதரவானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய கௌரவமான வாழ்க்கை தேவையான அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாறப்போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கெடிப்பிடி இருக்கலாம். ஆனால் கூட மேல் அதிகாரிகளோட நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி காவல், இராணுவம் போன்ற துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம்னே சொல்லலாம். அவசியமாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பயணத்தை மேற்கொள்ள வேணாம். நன்மைகள் மிகுதியாக நடக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வப்போது சின்ன சின்ன தொல்லைகள் தவிர்க்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அளவான லாபம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடக்கமாக நடந்து கொண்டு அவப்பெயரை வாராமல் நீங்கள் காத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெரியவங்க நல்லாசியை பெற்று நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நலம் ஏற்படுங்க. உடல் நலனில் மட்டும் அக்கறை காட்டுங்க. முன்கோபம் காரணமாக சில நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு பாழாகி விடுவதனால எச்சரிக்கையாக இருங்க. முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கௌரவமானது இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப நலம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சீராக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய ஒரு வரலாம். அதனால் சிறிதளவு பயணம் ஏற்படலாம். பொருளாதார நிலையில் தான் அவ்வப்போது இக்கட்டு உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும். அதே மாதிரி காரியங்களில் வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகுது. பொறியியல், விஞ்ஞானம், கணிதம் போன்ற புதிய முயற்சிகள் வேண்டாம். இருந்தால் கூட உங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கும் ஒரு ஆண்டாக இருக்க போகுது. கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். உங்களால் முடிந்த உதவிகள் ஏதாவது ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில். மேலுமே நீங்கள் தொடர்ந்து இன்னும் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அவிட்டம் 3 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களோட பணிகள் பார்த்திங்களா பாதிக்கப்படாது. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளோட குறிப்பந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா வீண் தொல்லைகளை நீங்கள் தடுக்கலாம். தொழில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு அடையாது. சிறப்பாக தான் இருக்கும். வியாபாரிகளுக்கு அளவான லாபம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரமே செழிக்கும். உங்களை வாழ வைக்கும் ஒரு பொறுப்பை உங்களை சார்ந்த பெரியவங்க ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் மீது பார்த்திங்கன்னா அதிக அக்கறை காட்டுவாங்க. குடும்ப நலம் இது எல்லாமே ஒரு சீராக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. தகுதி வாய்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்ததை பார்த்தோமா, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு தொழிலானது சிறப்பாக இருக்கும். முதலாளி தொழிலாளி உறவு பார்த்திங்களா அன்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு சிறு சோதனை ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தால் கூட மனம் தளர வேணாங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுமானாலும் அதற்காக மிகுந்த உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தால் கூட குடும்ப நலமானது பாதிக்கப்படாது. விருந்தினர் வருகையும் விருந்தினராக செல்லக்கூடிய ஒரு நிலையுமே ஏற்படும். அதே மாதிரி புத்திரர்களை முன்னிட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியுமே ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, பூரட்டாதி 1 2 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெருந்தொல்லைகள் உண்டாக இடமில்லை. மனதிற்கு இனிமை தரும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்தஸ்துமே பாதிக்கப்படாதுங்க. முழு முயற்சியோடு செய்யப்படும் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே அவ்வளவு சௌகரியத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதில்லை. தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் தடைப்படாது. உங்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவப்படுவீங்க. ஆன்றோர் நல்லாசியுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலுமே நீங்கள் சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும் சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்குது. மேலுமே நவக்கிரகத்திற்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. கிழக்கு வடக்கு செல்ல வேண்டிய ஒரு தலம்னு எடுத்துக்கலாங்க. திருநள்ளாறு, கும்பகோணம், திருத்தணி. மேலுமே நீங்கள் எப்போவுமே சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரத்தை மறக்காமல் உங்களுக்கு உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுமே நவகிரகத்தின் ஆதிக்கத்து உட்பட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் இந்த கும்ப ராசியானது 11வது ராசியாக இருக்குங்க. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா நவகிரகங்களில் நீதி தேவனும் ஆயுட்காரனும் ஆகிய சனி பகவானே இருக்கிறாரு. இந்த கும்பராசிக்காரர் தங்களோட வாழ்க்கையில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பல உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறவும் அவங்க சில பரிகாரங்களை செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே செல்வ வளமிக்கை வாழ்க்கை பெறவும் அனைத்திலுமே சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சனி பகவானோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி
பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியும் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் வழிபடுவதனால வாழ்க்கையில் செல்வ நிலையானது அதிகரிக்குங்க. இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர் மேற்கொள்ள விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வலது கை மோதிர விரலில் நீங்கள் தங்க மோதிரம் அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுமே கோவில்களுக்கும் சனிக்கிழமை நாட்களில் எண்ணெயை நீங்கள் தானமாக தருவது உங்களுடைய ராசி பிரகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலுமே நிச்சயமாக அது குறைய ஆரம்பிக்கும். தோஷங்களையுமே போக்குங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால பொய் பேசுவதை நீங்கள் முக்கியமாக தவிர்க்கணுங்க. இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.